இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் சிவா அவர்களே, முன்னாள் அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய மாநகர செயலாளர் மதி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, மணப்பாறை நகர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே, கிழக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய இனிகோ ஏவிராஜ் அவர்களே, வருகை நிற்கின்ற தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பிற்கினிய பண்ணை முத்துகிருஷ்ணனுடைய உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1989ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று திருச்சி வருகின்ற போது பண்ணை முத்துகிருஷ்ணன் அவர்களோடு மிகவும் அளவலாவி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் பண்ணை முத்துகிருஷ்ணனை பற்றி அவர் எவ்வளவு பெரிய பெருமையாக எவ்வளவு அன்பாக பேசினார் என்பதை அருகில் இருந்து பார்த்தோம். எனவே சிந்தாமணியிலே இறக்கத்திலே தொடர்ந்து அவர் இருந்து கழக பணி ஆற்றிய காலத்திலும் தலைவர் அவர்களோடும் அண்ணன் அன்பில் அவர்களோடும் அவர்கள் நெருக்கமாக இருந்ததை இன்றைக்கு நம்முடைய மகேஷ் அவர்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மன்ற பொறுப்பாளருக்கு திருமணம், அடுத்ததாக அவருடைய சொந்த அத்தையினுடைய பேத்திக்கு திருமணம். அங்கு கூட பேச வேண்டாம், உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு இங்கு வாருங்கள் என்று சொல்லி இதனை வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சிவா அவர்கள் சொன்னது போல இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே பண்ணை முத்துகிருஷ்ணனுடைய இல்லத்தில் நடைபெறும் இந்த விழாவிலே நாங்களும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க கிடைத்த வாய்ப்பை பெருமையாக கருதுகிறோம். மாணவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்து அமைகிறோம். வணக்கம்.